கூட இன்றைக்கு நம் ஆண்டுடைய செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த போகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த நல்ல காலை நேரத்திலே ஆண்டுடைய வார்த்தையின் பகுதியை நாம் தியானிக்கிறதுக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் என்று இயேசு சொல்லுது. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை ஆண்டு அரசாடுகிற தேவனாகிய இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்ததினாலே தான் இந்த உலகம் 2 யுகமாக பிரிக்கப்பட்டது. ஒன்று கிறிஸ்துவுக்கு முன், இன்னொன்று கிறிஸ்துவுக்கு பின். 2 யுகங்கள் ஆக உலகம் பிரிக்கப்பட்டது. அந்த உலகத்துக்கு வந்த சர்வலோகத்தின் தேவன் உலகத்துக்கு வந்து இந்த உலகத்திலே 100க்கு 100 வீதம் மனிதனாகவும் 100க்கு 100 வீதம் தேவனாகவும் பூமியிலே இருந்து அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து அவருடைய ஊழிய காலம் முடிந்து அவர் இந்த உலகத்தை விட்டு போக முன்பு தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். போய் நான் போன பிறகு உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திலே நான் அனுப்புவேன் என்று சொல்கிறார். யோவான் 14:26 சொல்லப்படுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். பிதாவை நான் வேண்டிக் கொண்டால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு பிதா தருவார் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு தேற்றரவாளன். நமக்கு ஒரு தேற்றரவாளன் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் எப்படி 3.5 வருஷ ஊழிய காலத்திலே வியாதிகளை சுகமாக்கினார், குருடர்களை பார்க்க வைத்தார், பிசாசு பிடித்தவர்களை அவர் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கி சுகத்தை கொடுத்தார். இப்படி பல அற்புதங்களை அவர் செய்தார். பல அற்புதங்களை அவர் செய்தார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அப்படி அற்புதங்களை செய்த தேவன் உலகத்தை விட்டு போகும்போது அவர் எங்களை நிற்கதியாக விட்டு போகவில்லை. எப்படிங்க? நிற்கதியாக விட்டு போகவில்லை. அவர் போனா யார் எங்களுக்கு உதவி செய்வார்? அவர் போனா யார் எங்களுக்கு சுகம் கொடுப்பார்? அவர் போனா யார் எங்களை தேற்றுவார் என்கிற ஏக்கமும் கவலையும் அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்குள்ளே இருந்தது. சொல்லுங்க ஆமென். ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஏக்கத்துக்கு பதிலாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். சொல்லுங்க ஆமென். வேத புத்தகத்தில் அநேக இடங்களில் வாசித்தீர்கள், அடிக்கடி இயேசு இதை சொல்லுகிறார். யோவான் 14:26 வாசிங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். பாருங்கள், இந்த இடத்துல யோவான் 14:26 சொல்லுகிறார், தேற்றரவாளன் வருவார். வருகிற தேற்றரவாளன் 3 காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஒன்று தேற்றுவார். சொல்லுங்க ஆமென். ஒன்று என்ன செய்வார்? தேற்றுவார். 2வது போதிப்பார். 3வது நினைப்பூட்டுவார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேற்றரவாளன். தேற்றரவாளன் என்றால் என்ன அர்த்தம்?
தேற்றவாளன் என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், தேற்றவாளன் என்று சொல்ற இடத்திலே பயன்படுத்திருக்கிற கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால் பரக்லிட்டோஸ் என்ற கிரேக்க சொல் பாவிக்கப்படுகிறது. பரக்லிட்டோஸ் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உதவி செய்வதற்காக வருகிறது. சொல்லுங்க, இப்போ ஆவியானவர் இல்லை என்றால் இயேசு சொன்ன தேற்றவாளன் எண்ணத்துக்கு இயேசுவால் கொடுக்கப்படுகிறார். இல்லை என்றால் இயேசு ஜெபிக்கிறார். என்னத்துக்கு? பிதாவே, இந்த ஜனத்துக்கு தேற்றவாளனை கொடுங்க. யாருடைய ஜெபம்? சொல்லுங்க ராமே. பரிசுத்த ஆவியானவர் யாருடைய ஜெபத்தினால் உலகத்துக்கு வந்தார்? இயேசுடைய ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுனால பரிசுத்த ஆவி வரல, இயேசு ஜெபித்தார். தேற்றவாளனை இந்த ஜனங்களுக்கு கொடுங்க, அனுப்புங்க என்று சொல்லி இயேசு ஜெபித்த ஜெபத்தின் மூலம் தான் தேற்றவாளன் வந்திருக்கிறார். சொல்லுங்க ராமே. தேற்றவாளன் என்றால் என்ன அர்த்தம்? உதவி செய்கிறவர், உதவியாளர். இப்போ தேற்றவாளனாக வந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சரியாய் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை சரியாய் விளங்கிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேற்றவாளனாய் வருக போகிறவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ளணும். வேத புத்தகத்தை வாசித்தீங்கன்றால் யோபுவின் புத்தகம் 33:4 வசனத்தை வாசிங்கள். யோபுவின் புத்தகம் 33 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். கவனிங்க, இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இது ஒரு யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஊழியர், தன்னுடைய நாட்களை அவர் எழுதுகிற போது இதை சொல்லுகிற காரியம். இதே போன்ற காரியம் வேதத்திலே நடந்தது. சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர். பைபிள் திருப்புறீங்க எல்லாரும்? பைபிளை திருப்புங்க, எல்லாரும் திருப்புங்க. ஆதியாகமம் 2:7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். சொல்லுங்க ஆமென். யோபு சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவரை உண்டாக்கினார். யார் உண்டாக்கினாரா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்திலே கடவுள், சர்வலோகத்தின் தேவன் முதல் உருவாக்கின மனிதன் ஆதாம். யாரு? ஆதாம். இந்த ஆதாமை தேவன் எதை கொண்டு உருவாக்கினார் என்றால் மண்ணை கொண்டு உருவாக்கினார். என்னதை கொண்டு உருவாக்கினார்? மண்ணை கொண்டு உருவாக்கினார். மண்ணுக்கு உயிர் இருக்குதா? மண்ணுக்கு பேச முடியுமா? மண்ணுக்கு தானா இயங்க முடியுமா? இந்த இடத்துல மண் இருக்குது, இந்த இடத்துல இருக்க மண் சொல்லுது நான் அங்க போகணும், நான் போக முடியுமா? ஏன்? அதுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. சொல்லுங்க ராமன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார். சொல்லுங்க ராமன். என்னத்தினால் உருவாக்கினார்? மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினால் உருவாக்கின அவனுக்கு என்ன செய்தார்? அவருடைய சுவாசத்தை கொடுத்தார். என்ன செஞ்சாருங்க? சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து. அவருடைய சுவாசத்தை கொடுத்தார். சொல்லுங்க ராமன். அவருடைய சுவாசத்தை கொடுத்த உடனே அவன் ஜீவாத்மாவாக மாறினான். சொல்லுங்க அல்லேலூயா. மண்ணுக்கு தேவனுடைய சுவாசம் வந்தோட உயிர் வந்துச்சு. மண்ணுக்கு தேவனுடைய சுவாசம் வந்தோட அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. மண்ணுக்கு தேவனுடைய சுவாசம் வந்தோட மண்ணு பேச ஆரம்பிச்சது. எத்தனை சத்தியத்தை தெளிவா கேட்கிறீங்க? பிள்ளைகளை வைத்து பிள்ளைகளை செல்ல பாட்டு மடியில் வச்சு கொண்டிருக்க வேணாம். பிள்ளைகளை விளையாட விட்டுருங்க. நீங்க கேளுங்க, கவனமா
சத்தியத்தை. ஹalleluya. மண்ணுக்கு தேவனுடைய சுவாசம் வந்தவன என்ன வந்துச்சு? இவ்வளவுதானா? என்ன வந்துச்சு? ஜீவன் வந்தது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப ஜீவனை கொடுத்தது தேவனுடைய சுவாசம். சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய சத்தமா, தேவனுடைய சுவாசம். அப்ப தேவனுடைய சுவாசம் வந்தா மண்ணா இருந்தாலும் உயிர் பெறும். ஹalleluya. தேவனுடைய சுவாசம் வந்தா நடக்காது நடக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காது என்றால் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். உங்க சூழ்நிலை தலைகளா இருக்கட்டும், பரவாயில்லை, பரவாயில்லை. இன்னைக்கு இங்கே இருந்து ஜீவனோடு போறோம், சுவாசத்தோடு போறோம். அன்னைக்கு மண்ணை உயிர் கொடுத்த சுவாசம் இன்னைக்கு உன்னோடு வரப்போகுது. நம்ம ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:11. ரோமர் 8:11. லிமா கத்தோரா லே கத்தோரே வெசெக்கிலிமா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் தம்முடைய ஆவியினாலே சொல்லுங்க ஒரு ஆமென், சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து கல்வாரி சிலுவையிலே மரிச்சது உண்மை. ரத்தம் சிந்தி மரிச்சார், ரத்தம் சிந்தி மரித்தார். இன்னைக்கு அநேக ஆராய்ச்சியாளர்கள், அநேக விஞ்ஞானிகள் இயேசுடைய மரணத்தை ஆராய்ச்சி செய்ய போனவர்கள் அநேகர் இயேசுடைய மரணம் உண்மையானது அல்ல என்று சொன்னவர்கள் எல்லாரும் இயேசு மரித்தது உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வேத புத்தகத்தை, இந்த புத்தகம் உண்மையான புத்தகமா, இது உண்மையான வார்த்தையா என்று தேடின அநேகர், இது பொய் என்று நிரூபிக்க தேடின அநேகர் இது உண்மை என்று முடித்தார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சத்தமா ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மரித்து அவரை கல்லறையிலே அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணின பிறகு மூன்றாவது நாள் தேவனுடைய சுவாசம். தேவனுடைய சுவாசம் யாரு? தேவனுடைய சுவாசம் யாரு? யார் தேவனுடைய சுவாசம்? பரிசுத்த ஆவியானவங்க. ஏட்டு சுரக்கா கறி குறா மாதிரி கேட்காம கவனமா செய்தியை கேளுங்க. யார் பரிசு? தேவனுடைய சுவாசம் யாரு? சத்தமா ஆயத்தரம் சொல்லுங்க, அப்பதான் மண்டையில நிக்கும். யாரு? சத்தமா. தேவனுடைய சுவாசம் யாரு? தேவனுடைய சுவாசம் கல்லறைக்குள் வந்துச்சு. ஹல்லேலூயா. 3 நாளைக்கு பிறகு தேவனுடைய சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவர் மரித்தோரிலிருந்து இயேசு உயிர்ப்பித்தாரே. உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்க மாட்டாரா? எத்தனை பேர் சொல்லுங்க உயிர்ப்பிப்பாருங்க? எத்தனை பேர் சொல்லுங்க உயிர்ப்பிப்பார்? இன்றைக்கு என் வாழ்க்கை உயிர்ப்பிப்பார், என் குடும்பத்தை உயிர்ப்பிப்பார், என் சூழ்நிலையை, மரித்து போன சூழ்நிலையை உயிர்ப்பிப்பார். சத்தமா சொல்லுங்க உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேற்றளவாளனாய் வருகிறவர் யார்? உயிர்ப்பிக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு போகிற போது நமக்கு ஒரு தேற்றளவாளனை கொடுத்திருக்கிறார். நாம் யாரும் திக்கட்டவங்க இல்லை, நாங்க யாரும் அனாதையில இல்லை. வேதம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. சத்தமா. யாருடைய கண்மணியை தொடுறான்? தேவனுடைய கண்மணியை தொடுறான். சொல்லுங்க ராமன். உன் பிள்ளை ரோட்ல ஒருத்தன் அடிச்சுட்டா நீ சும்மா இருப்பியா? உன் பிள்ளை மேல ஒருத்தன் கை வச்சானா சும்மா விட்டுருவியா? யார் சும்மா விட்டுருவோம்? விடுவோமா? ஹலோ,
உன்னை இங்க உட்கார்ந்திருக்க உன்னை அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ரத்தத்தால் கழுவி ரத்தத்தில் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். எப்படி வாங்கி இருக்காரு சொல்லு? ரத்தத்தில் விலை கொடுத்து வாங்கி இருக்காரு. பரதேசியன் வந்து உன் மேல கை வைக்கும் போது அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? துஷ்டன் கை வைக்கும் போது பார்த்துக்கிட்டு இருப்பாரா? துஷ்டன் கை வச்சுட்டு வாடுவானா? சொல்லு ஆமென். கை வைக்க முடியுமா? நீ உன்னால கை வைக்க ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை. சத்தமா ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. உள்ளே பார்த்து கொண்டு பராக்கு பார்க்காத வார்த்தை கவனி. பிசாசின் வல்லமைகள் செயலாக்கப்படுவதாக. வார்த்தை உள்ளே போக முடியாதவர்களுக்கு செயல் ஆவி வெளியேறிப்போம். பொல்லாத ஆவியே நித்திரை கொண்டு வர கணத்திர ஆவியே வெளியேறு. இயேசுவின் ரத்தத்தினால் யாரு வரா? தேற்றவாதம் சொல்லுங்க. தேற்றவாதம் என்னோடு இருக்கிற போது அவர் என்னை தைரியப்படுத்துவார். அவர் என்னை பலப்படுத்துவார். எனக்கு முடியாதது அவர் செய்ய வைப்பார். சொல்றீங்களோ ராமன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய சத்தமா சொல்லுங்க. எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இதை நாம அறிக்கை செய்யணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இந்த மட்டும் வா இனி வராது. இன்று கண்ட எகிப்தில் இனி நான் காண்பது சத்தமா இனிமேல் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்கு கை தட்டணும். தேவக்கோ இதோ கேட்க இன்னைக்கு நீ கண்ட எகிப்தில் நீ காண மாட்டாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் பசறையில ஊழியம் செஞ்சு கொண்டிருந்த காலத்துல நாங்கள் பசறைக்கு போனது ஒரு ஸ்தாபனம் எங்களை அனுப்பினது. பசறை ஊழியம். இப்ப நாவியானவர்களுக்கு ஞாபகப்படுத்த நான் சொல்லுகிறேன். இப்போ நாங்கள் போய் ஒரு மாதத்துக்குள்ளே அவர் அந்த ஸ்தாபனம் சொல்லிவிட்டது, உங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, நீங்கள் ஒரு ஊழியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான், பிள்ளைகள் இல்லை. அப்படி இருக்கிற காலத்தில் நாங்கள் ஜெபித்துட்டு என்னுடைய மனைவி வந்து அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஊழியக்காரி பாஸ்டர். அப்போ அங்க அவருக்கு அசெம்பிளி ஆஃப் காட் சபைக்கு போக முடியும், அதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. அதனால நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு ஆராதனைக்காக போனோம். போன போது முத வரிசையில கதிர என்ன பிரசங்கம் என்ன, நம்மளை கொண்டு ஊழியம் வாங்குறது என்ன, ஊழியத்துக்கு கூட்டு போற என்ன, சுகமளிக்கிற ஆராதனை வைக்கிறது எல்லாம் வச்ச போது இப்ப சபை வளர்ந்துருச்சு. ஒரு மாதத்துல சபை 5 பேரா இருந்த சபை 50 பேரா ஆயிடுச்சு. ஆழ்ந்த பிறகு முன்னுக்கு இருந்த கதிரை பெண்ணுக்கு போயிடுச்சு. போன பிறகு இவ ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எப்படின்னா, பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது. ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அந்த பாஸ்டர் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்கு யாரும் கூப்பிடக்கூடாது. ஓ அப்படி அவர் நமக்கு எதிராக செயல்படுறார். ஜனங்க சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இனிமே இந்த சர்ச்சுக்கு நீங்க வராது. யார் சொல்றா? ஜனங்க சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு விரோதமாக அவர் அநேக காரியங்களை பேசுகிறார், ஆனா நீங்க வராது. அப்படி இருக்கிற காலத்துல எங்கள் மூலம் ஒரு சகோதரன் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அவர் என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன். அப்போ அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வருகிற வழியிலே இந்த ஊழியக்காரனை சந்திக்கிறார். ரோட்ல சந்திச்சவர் என்னை பார்த்து கேட்டா, எங்கடா போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? அப்ப நான் சொன்னேன், குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போயிட்டு வரேன். அப்போ அவர் என்னுடைய சட்டையை பிடிச்சி என்னுடைய கழுத்தை நெசிச்சு கொண்டு என்னை அடிக்கிறதுக்கு கள்ளத்தை எழுதான். நான் கொல்ல போறான். யார் அவரு? ஊழியக்காரன். என்ன கொல்றதுக்கு கள்ளத்தை எழுதான். அப்ப கள்ளத்தை எழுதும் போது ஒரு தனிமையான இடம், ஒரு அங்க பாத்தீங்கன்னா மலையகத்துல வளைவு இருக்கும் இல்லையா, வளைவு வெண்ட்ல ஒரு மறைவான இடத்துல இந்த சம்பவம். நானே என்னுடைய மனைவி கத்துறா, விடுங்க பாஸ்டர் கத்துறா. ஆனா அவர் விடுற பாடு இல்லை. அப்ப திடீர்னு அந்த இடத்துல 4-5 பேர் வந்து விட்டுட்டு அவர் போயிட்டாரு. போன பிறகு ஒரு ஊழியக்காரனுக்கு ஜெபித்தார்.
அவர் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் போய்விட்டார். மூத்த ஊழியக்கான வயதான தகப்பன். அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இன்று கண்ட எகிப்தியனை நீ எப்பொழுது அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஊழியக்காரன் ஊழியத்திலே இல்லை. அவரை இன்னைக்கு 14 வருஷம் தாண்டிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் சந்திக்கல. இலங்கை முழுவதும் நான் ரவுண்ட் அடிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சந்திக்கிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஆரம்ப காலத்திலே ஊழியத்தை ஆரம்பித்தது ஒரு மலையக பிரதேசத்தில், அதாவது மலை பிரதேசத்தில் நாவலப்பட்டி என்று சொல்ற ஒரு பிரதேசம். அங்கே ஒரு கிராமம் இருக்கிறது, தோத்துலோயா என்ற ஒரு கிராமம். இந்த தோத்துலோயா என்று சொல்ற கிராமத்துக்கு போகிற வழி 14 கிலோமீட்டர் நடக்கும். பஸ் இல்லை, 2 பக்கம் போகலாம். ஒன்று நாவலப்பட்டி என்ற நகரத்திலிருந்து போகலாம், இன்னொரு பக்கம் கேகாலை என்று சொல்ற பிரதேசத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு போகலாம். மலை பிரதேசம். அந்த காலத்துல யுத்தம் நிறைவடைகிற காலம். அப்போ தமிழர்களை பார்த்தாலே சிங்களவர்களுக்கு ஒரு என்ன இருக்கும், ஒரு வெறுப்பு இல்லையா? எல்லா தமிழரும் ஒரு LLD இல்லையா? எல்லா தமிழும் அப்படித்தான். சிங்களவர் என்ன காண்றவர்கள் தூசணம் பேசுவார்கள், கல்லடிப்பார்கள், எனக்கு எதிராக பேசுவாங்க. இப்போ அந்த கிராமத்துல ஊழியம் ஆரம்பிச்சு செய்கிற காலத்துல ஒரு கிழமையில எப்படியாவது 4 பெட்டிஷன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடும். என்ன பெட்டிஷன்? இங்க ஒருவன் வந்திருக்கிறான், அவன் அந்த இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிறான். என்ன பார்த்தா இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிற மாதிரியே இருக்கு இல்லையா? என்ன செய்யறானா, இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிறான். போலீஸ்காரன் அந்த ரோட்ல பைக் ஓடவே முடியாது. அந்த பைக் ஓட முடியாத ரோட்ல தட்டி திணறி வருவான் என்ன தேடி. மலைக்கு மேல வரும், 14 கிலோமீட்டர் மேல வருவான் என்ன பாருங்க. வந்து கேட்பான், நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, ஏன் நீங்க வந்திருக்கீங்க அப்படிலாம் விசாரிப்பாங்க. ஒவ்வொரு முறையும் இதே கேள்விதான். அப்பொழுது தொடர்ந்து நாங்க ஜெபித்தோம், ஆண்டவரே இது உங்களுடைய யுத்தம், ஆமென், நீங்க பார்த்துக்கோங்க என்று நாங்க ஜெபித்தோம். ஜெபிக்கிற போது என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் என்னுடைய திருமணத்துக்காக நான் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் வந்துவிட்டோம். வந்த காலத்துல யார் எனக்கு எதிராக பெட்டிஷன் அடிச்சானோ அவன் அவருடைய அந்த ஆலயத்திலிருந்து விக்கிரகத்தை தூக்கி கொண்டு வந்து அப்படி ரதத்தில் ஏற்றும் போது தெரியுதான டான்ஸ் எல்லாம் அடிச்சு சரியா ஆட்டம் போட்டு தான் கொண்டு வருவாங்க. ஆடிக்கொண்டு தான் திடீர்னு விழுந்து செத்து போயிடும். ஆடிக்கொண்டு விழுந்து செத்து போயிடும். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் க்ளோஸ். ஆனா அங்க ஆலயம் கட்டி எத்தனை பேருக்கு விளக்கு? இந்தக்களில் மோதுகிறவன், சத்தமா சொல்லுங்க, இந்தக்களில் மோதுகிறவன் சிதறண்டு போவான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். நம்மளோட மோதுறவன் அவனுக்கு அதுதான் கடைசி. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு மனம் திரும்பும். அடுத்த ஆப்ஷன் என்ன? அடுத்த ஆப்ஷன் என்ன? மரணம். எனவே ஆண்டவர் யுத்தம் இன்று கண்ட எகிப்தியரை இன்றைக்கும் காண மாட்டார். சொல்லுகிறான், தேற்றவாளன் நமக்கு வருகிறார். தேற்றவாளனுடைய வேலை என்ன அப்படின்னா, நமக்கு போதிக்கிறது, நினைப்பூட்டுகிறது, தேற்றுகிறது. தேற்றவாளன் என்று சொல்ற ஆவியானவர் சொல்லப்படுற கிரேக்க பதம் என்ன? நியூமா. நியூமா என்றால் அதிலே 2 காரியம் இருக்கிறது. ஒன்று ஆவி, சுவாசம். இந்த நியூமா என்பதுதான் பழைய ஏற்பாட்டில் ருவாக் என்று சொல்லுது. ருவாக் என்று சொன்னால் அதிலே ஆவியும் இருக்கிறது, சுவாசம் இருக்கு. வேதத்தில் இருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதத்தில் இருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதத்திலே நடந்த ஒரு யுத்தம். யாத்திராகம புத்தகம், ஆதியாகம புத்தகம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே திருப்பி வாசி. முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வாசி. எல்லாரும் பைபிள் திருப்பி வாசி.
ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதமின் ராஜாவாகிய பேராவோடும் கோமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமேபேரோடும் சோபாரையும் பேராவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்புக்கடலாகிய சீத்திமின் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். இவர்கள் 12 வருஷம் கெதர்லோமரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். 14ஆம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோட கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அர்த்தரோத்கர்னாயிமிலே இருந்த ரெபாயிமையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கிரியாத்மிலே இருந்த ஏமியாரையும் சேயும் மலைகளில் இருந்த ஒரியாரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் எல்மிஸ்பாத்துக்கு வந்து அபிலேக்கருடைய நாடகத்தையும் அச்சாத்தோன் ராமனிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்பொழுது சோதமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சீத்திமின் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாரோடும் சினேயாரின் ராஜாவாகிய அம்ரப்பலாடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோபோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்நாட்டு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சீத்திமின் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கி உண்டாகும் கேடுகள் இருந்தும் சோதோம் கோமராவின் ராஜாக்கள் விருந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமையிலும் கோமராவில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோருக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் கற்பித்து தான் கண்டும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிந்துகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு விடவிடுமாய் ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, நாம் இந்த காலை நேரத்தில் வாசித்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கிற போது அங்கே 4 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இன்னும் 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஒன்று அம்ராபோல், அரியோத், கெதர்லா மேரு, திதியா என்று சொல்ற 4 ராஜாக்கள், பேரா, பிர்சா, சிசேயா, செமோர், பேலா என்று சொல்ற 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்றதுக்காக வராங்க. இந்த யுத்தத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு என்றால், இந்த யுத்தத்திலே சோதோம் குமராவுடைய சோதோம் குமரா என்று சொல்ற நாடுகளுடைய ராஜாக்களும் இந்த யுத்தத்துக்கு வர்றாங்க. வருகிற பட்சத்திலே இந்த யுத்தத்திலே வந்து பார்த்தோமானால் சோதோம் குமராவின் ராஜாக்கள் விழுந்து போனார். விழுந்து போகிற போது இந்த அம்ராபோல், அரியோ, கெதர்லாகோமேர், லிதியால் என்று சிறந்த ராஜாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சோதோம் குமராவை முற்றுகையிட்டு அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போறாங்க. அந்த தேசத்துல ஆபிரகாமினுடைய சகோதரனாகிய விட்டால் அவருடைய அண்ணனுடைய மகன் யார் இருக்கிறார்? லோத்துவையும் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்.
லோத்துவ பிடிச்சுக்கிட்டு போனதுனால இப்போ இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருகிறது. ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வந்த உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வீட்டில் இருக்கிற 318 பேரை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போகிறார் என்று சொல்லுகிறார். எத்தனை பேரை கூட்டு போறார்? 318 பேர். இப்போ ஆபிரகாம் வீட்டுல இருந்தது எத்தனை பேர் அப்படின்றதான் நாம பார்ப்போம். சொல்லுகிறார், ஆபிரகாம் வீட்டுல இருந்தது எத்தனை பேர்? நீங்கள் வாசித்தீங்க. ஆனால் ஆதியாகமம் 15:13 வாசிங்க. ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி சந்ததியார் தங்களுடைய 15:13. ஆதியாகமம் 15:13. சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 3 வாசிங்க. 2-3 வாசிங்க. ஆதியாகமம் 15:2-3 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். கவனிங்க. இப்போ தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் எனக்கு என்னுடைய வீட்டில் பிறந்தது என்று ஆபிரகாம் சொல்றார். ஆபிரகாம் அப்படி சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் தமஸ்கு வந்த போது தமஸ்குலே ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குறார். அந்த அடிமைக்கு பிறக்கிற பிள்ளை தான் யாரு? இந்த எலியேசர். புரியுதா உங்களுக்கு? இப்போ 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்ல, தன் வீட்டிலே இருந்த பிள்ளை மனிதருக்கு எத்தனை பேரா? 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து யுத்தத்துக்கு போனாருன்னு சொல்லப்படுது. அவை யார் அந்த 318 பேர் என்று நான் பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாம் இல்லை என்றால் தமஸ்கு ஊரானாகிய எலியேசருடைய பேர் என்ன? தமஸ்கு ஊரானாகிய எலியேசருடைய அவன் எலியேசர் அவனுடைய பேர் இல்லையா? இந்த எலியேசர் யார் என்று பார்க்கிறோம். எலியேசர் என்றால் எபிரேய மொழியில தெரியும். இது வந்து அலை, இது என்று சொல்ற எழுத்து. இப்போ இந்த எழுத்துல ஒரு கணக்கு இருக்கு. எழுத்துல ஒரு கணக்கு இருக்குது. முதலாவது எழுத்து வந்து அலை. முதலாவது பேர் வந்து அலை. இரண்டாவது வந்து
லெமன். மூன்றாவது எழுத்து வந்து யோட். மூன்றாவது எழுத்து வந்து யோட். நாலாவது எழுத்து வந்து சைடு. சைடு. அஞ்சாவது எழுத்து வந்து ஐ. கடைசி எழுத்து வந்து ரிஸ். பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் எதிரிய எழுத்து. எதிரிய எழுத்து சரியா? தமிழ்ல ஆனா இங்கிலீஷ்ல சிங்களத்தில் ஆயன ஆயன மாதிரி ஏதோ ஒன்று எதிரிய எழுத்து. இந்த 6 எழுத்துக்கள் சேர்ந்துதான் எலியேசர் என்ற பேர் வந்திருக்கு. ரைட்? இப்போ இந்த எழுத்துக்கள் தனியா தான் எடுக்க போறோம். இதுல முதல் எழுத்து மட்டும். எலட்ல வந்து ஏ, லெமட்ல வந்து எல், யோட்ல வந்து ஐ, சைன்ல வந்து சென், ஐல வந்து ஏ, ரிஸ்ல வந்து ஆ. இது வந்து என்னது? எலியேசர். இது வந்து என்னது? எலியேசர். இப்போ எண் கணிதம் என்று ஒன்று இருக்கு. எத்தனை பேருக்கு எண் கணிதம்? ஜாதகம் பார்க்கிறவங்க ஆகிக்கிறது என்னங்க? எண் கணிதம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இலக்கம் இருக்கு. இப்போ அழைப்பு என்று சொன்னால் அதுக்கு இலக்கம் வந்து 1. அழைப்பு கத்துன 1. லெமட்டுக்கு வந்து 80. லெமட்டுக்கு வந்து 80. யோட்டுக்கு வந்து 10. யோட்டுக்கு வந்து 10. சைனுக்கு வந்து 70. அயனுக்கு வந்து 7. அயனுக்கு வந்து 7. ரிஸுக்கு வந்து 200. இந்த கடைகளுக்கு நீங்க சாமான் வாங்க போனா, உடுப்பு வாங்க போனா, இந்த உடுப்புல R/M இருக்கும் இல்லையா? பிசினஸ் செய்யறவங்களுக்கு தெரியும். R ஒரு எண், ஒரு இலக்கம், Y இலக்கம். நீங்க ஒரு உடுப்பு வாங்கிட்டு போவீங்க, கவுண்டர்ல போய் உடுப்பு கொண்டு கொடுக்க சொல்லுவாரு, என்ன புள்ளி அப்படின்னு கேட்டா சொல்லுவாரு ZYN. இதே உடுப்பு வாங்கியிருக்கீங்க கடையில். நாங்களாம் உடுப்பு வாங்குறதே இல்லை, நீங்க தான் உடுப்பு வாங்கியிருக்கீங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்படியா? ஹலோ ஹாய். நிறைய பேர் வேற வேற ஜெயந்துங்கிறாரு, ஒட்டுங்கிறாரு, சைனுங்கிறாரு. ஹலோ, இது பெரிய சத்தியம் உள்ள இருக்கு. இது பெரிய சத்தியம் இருக்கு. இது அவ்வளத்தை கொண்டுனா எத்தனை? ஒன்று 80, 10, 7, 70, 200. கூட்டினா எத்தனை? நல்லா கொடுங்க. 125. 270 எத்தனை?
லெமட்டுக்கு வந்து 30 நினைக்கிறோம். ஆபிரகாம் எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போனார்? எலிலேசர் என்றால் அர்த்தம் உதவியாளன். எலிலேசர் என்ன அர்த்தம்? உதவியாளர். இப்போ இயேசு எங்களுக்கு கொடுத்த உதவியாளர் யார்? பரிசுத்த ஆவியாளர். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் யுத்தம் பண்ண போறார். யாரோடு? எத்தனை ராஜாக்களோடு யுத்தம் பண்ண போறார்? 4 ராஜாவோடு. எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போறாரா? 318 பேரை. 318 என்பது என்னத்தை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. புரியுதா? 318 எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். உலகத்துல வரப்போகிற ஒரு இலக்கம் இருக்கிறது. என்ன இலக்கம்? 6. இந்த 6 மேற்கொள்ற இலக்கம் எது? புரிஞ்சதா உங்களுக்கு? 66 மேற்கொள்வதற்கு தேவையான இலக்கம் எது? 318 இருந்தா 666க்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாம் ஒருத்தர் தான் கூட்டிட்டு போனாரு. ஹல்லேலூயா. அவன் தான் எலிலேசர். அந்த ஒருவருக்கு பேர் உதவியாளன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட ஒரு உதவியாளனாகிய பரிசுத்த ஆவி இருந்தா எத்தனை ராஜாக்கள் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணினாலும் நம் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எத்தனை சத்துரு நமக்கு எதிராக வேதம் சொல்லுது. ஏசாயா 59:19 வாசிங்கள். ஏசாயா 59:19 என்ன சொல்லுது? ஏசாயா 59:19. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கு தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். அவருடைய மகிமைக்கு என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது சொல்லுங்க ஆமென். யார் வரா? வெள்ளம் போல. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார். எத்தனை பேர் சொல்ல கொடி பிடிப்பார்? இன்னைக்கு ஆவியானவர் கொடி பிடிப்பாரா? அவர் கொடி பிடிக்கிற கொடி ஜெய கொடி. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக ஆவியானவர் கொடி எடுப்பார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடு கூட தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஆமென். வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்கள். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7 சீக்கிரம் வாசிங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். தேவன் நமக்கு என்ன ஆவி கொடாமல்? சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பலமும் அன்பும் தெரிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியை சொல்ல முடியும். நாங்க பயப்படுற கூட்டம் அல்ல. உன் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 16 பேர் வந்தார்கள். உன்னை சத்தமா சத்தமா என்ன செய்யாது? அணுகாது. சொல்லுங்க ஒரு ஆமென். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். சத்துரு எங்களுக்கு எதிராக என்ன செய்யறான்? வெள்ளம் போல வந்தால் ஆவியானவர் நமக்காய் கொடியேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துரு எங்களை மேற்கொள்ள சத்துருக்கு எந்த அதிகாரமும் இல்ல. சிங்கத்தின் மேலும் மீனின் பாம்பை மேலும் நான் நடந்து பால சிங்கத்தை சட்டத்தையும் சட்டமா 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 சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பயமுறுத்துறோம். நாங்க என்ன செய்வோம்? சத்தமா. மனுஷன் நம்மளை பயமுறுத்துறோம். யார் பயமுறுத்தா? சாத்தான். சாத்தான் பயமுறுத்துறோம். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு எதிராக கொடி பிடிப்பார். நாம கூட அவள ஆண்டவருடைய கொடி உயரும். ஏன் கொடி உடையும்?
பரிசுத்தாவின் கொடி உயரும். இது லட்சியம், சத்தியம், சத்தியம். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாரா? சத்துரு நம்மை கண்டு பயப்படணும். ஏனென்றால் நாங்கள் சாதாரண மனிதனா? சத்தமா எங்களோட யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? பரிசுத்த, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? எங்கள் ஆண்டவர் திக்கட்டவெல்லாம் விடல. நாங்க திக்கட்ட பிள்ளைகள் இல்லை, நாங்கள் அனாதைகள். நாம் திக்கட்ட பிள்ளைகள் இல்லை. எங்களுக்கு ஒரு தேட்டில் வாழ்ந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு தேட்டில் வாழ்ந்திருக்கிறார். அவர் நாங்கள் அழும்போது எங்களோட அழுவார், சிரிக்கும் போது அவர் சிரிப்பார், நாங்கள் துக்கிக்கும் போது அவர் எங்களோடு துக்கப்படுவார். அவர் தான் தேட்டில் வாழன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சத்தமா என்ன செய்ய மாட்டாருங்க? என்ன செய்ய மாட்டாருங்க? அவர் கைவிட மாட்டார். வேதம் சொன்னாலும் கர்த்தர் எனக்கு சகாயம். சொல்லுங்க சத்தமா, கர்த்தர் எனக்கு சகாயம். நான் என்ன செய்ய மாட்டேன்? என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. உங்களோட யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். தேற்றவாளனுடைய கிராமத்துக்குள்ள போங்க. கிராமத்தில் பிசாசு நடுங்கும், பிசாசு அலைக்கழிக்கும். பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அவனுடைய வஸ்திரங்களை கழட்டி ஆண்டவர் அவனை நிர்வாணமாக்கி விட்டார். அவனுக்கு இந்த பூமியில் எந்த அதிகாரமும் இன்னைக்கு அந்த அதிகாரங்கள் சுற்றுலாக்கப்பட போகுது. சாத்தானுக்கு சாவு மணி அடிக்க போறோம். நாம ஆடுற சாத்தானுக்கு சாவு மணி. நம்ம ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஊழியத்துக்கு எதிராக சாத்தானுக்கு உங்க குடும்பத்தை ஆடுற சாத்தானுக்கு சாவு மணி. உங்க குடும்பத்தை ஆடுற சாத்தானுக்கு சாவு மணி. யாரெல்லாம் அடிக்க ஆயத்தமா இருக்கு? ஒரு சுகத்தை கெடுக்கிற பிசாசுக்கு சத்தமா சொல்லுங்க. ராமெல்லாம் யுத்த புருஷன். எப்படிங்க? நமக்கு ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருக்கு. அப்படித்தானே சொல்லுது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, நமக்கு ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருக்கு. சொல்லுங்க ராமன். யுத்தத்துக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சோர்ந்து போக மாட்டாங்க, தைரியமா இருக்கும், பலசாலி இருப்பாங்க. கர்த்தர் நம்முடைய பராக்கிரமசாலி. யார் நம்முடைய பராக்கிரமசாலி? கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கோலியாத்தை காண்றது ஒரு ஜுஜிபி மேட்டரே இல்லை. ஆனா இஸ்ரவேல் ராணுவத்துக்கு பயம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு பயம். என்ன செய்யறாங்க? எல்லாரும் ஒளிஞ்சிருக்காங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யறாங்க? ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆனா தாவீது சொல்றான், இந்த கோலியாத்தோடு நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த கோலியாத்தோடு நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமென். தாவீது யுத்த களத்துக்கு போனான். என்னத்தை கொண்டு போன? ஆயுதம் ஒன்று கொண்டு போகல. அவனுக்கு ஆயுதம் தூக்கிறதுக்கு பலன் இருக்கல. அவனுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கான ஆயுதங்கள் அணிக்கிறதுக்கு அவனுக்கு உடம்பும் இல்லை. ஆமென். அவனுக்கு பழக்கமான 5 கல்லை எடுத்துக்கொண்டு போனான். கூலான் கல்லை எடுத்துக்கொண்டு போனான், கவனை எடுத்துக்கொண்டு போனான். இவனை பார்த்த கோலியாத் சொன்னான், ஏய் தாவீது, உன்னை பித்து காகத்துக்கு இரையா போடுவேன் அப்படின்னு யார் சொல்ற? அரக்கன் சொல்றான். தாவீது சொல்றான், ஏ கோலியாத், எப்படி? ஏ கோலியாத், லிசன், கேள், நான் மட்டும் யுத்தத்துக்கு வரல. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் with me, என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், ராணுவங்களுடைய கர்த்தர் என்னோடு. சொல்லுங்க ராமன். அவன் சொல்றான், இன்னைக்கு உன் தலையை நான் வாங்காம விட மாட்டேன், உன் தலையை நான் வெட்டாம விட மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது கிட்ட யுத்த களத்துக்கு போகும்போது ஆயுதம் இருக்கல, 5 கல் இருந்துச்சு. என்ன கல் இருந்துச்சு? 5 கல். 5 கல் என்னத்துக்கு அர்த்தம் தெரியுமா? 5 கல் என்பது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் எத்தனை புத்தகம் இருக்குது? 5. ஹல்லேலூயா. 5 கல் நியாயப்பிரமாணம். முதல் நியாயப்பிரமாணம் எதில் எழுதி கொடுக்கப்பட்டது? எத்தனை கல்லில் எழுதி கொடுக்கப்பட்டது? சொல்லுங்க ராமன். நியாயப்பிரமாணம் உன்னோடு இருந்தா, நியாய
உன்னோட நியாய பிரமாணம் இருந்தா கோலியாத்தை வீழ்த்த முடியும். உன்னோட நியாய பிரமாணம் கோலியாத்த சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. கோலியாத்து கெச்சிக்க தான் செய்வான். கோலியாத்து கெச்சிக்க தான் செய்வான். ஏன்னா அவன் தோத்து போறான். அவன் தலை வெட்டப்பட போகுது. அவன் கீழே தள்ள போறான். சொல்றீங்களா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நியாயபரமான இருந்தா கோலியாத்தை வீழ்த்த, நியாயபரமான கோலியாத்தை விழுவான். செக்கே லேமா சத்தியம் வரவில்லை. ஹalleluya. நாம் எதோடு போகணும்? நியாயப்பிரமாணத்தோடு போகணும். ஈட்டியும் தேவையில்லை, பட்டயம் தேவையில்லை. ஹalleluya. வசனம் என்ற பட்டயம் இருந்தா போதும். வசனம் என்ற பட்டயம் இருந்தா போதும். கோலியாத்தை மேற்கொள்ள முடியும். கோலியாத்தை ஜெயிக்க முடியும். கோலியாத் உனக்கு கால் மடியில விழுவான். ஹalleluya. தாவீது என்ன செஞ்சாரு? தன்னுடைய கவன்ல எடுத்து ஒரு கல் எடுத்து வச்சு அடித்தான். ஹalleluya. கோலியாத் எப்படி விழுந்தான்? முகம் குப்புற விழுந்தான். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. வாங்க ஒரு ஆள் வாங்க. எங்கடா பொடி நீங்க இல்ல ஆலயத்துக்கு வந்து இடையில ஓடுற கேஸ். வேலைக்காரனுக்கு புள்ள சேர்க்கும். அதனால புள்ள எடுத்துட்டு ஓடிடு. புள்ள அழுகுது. புள்ள கோலமா செய்யுது. அதனால இன்னொருத்தனை கூட்டிட்டு போறேன். அவனும் நரகத்துக்கு போவான், இவனும் நரகத்துக்கு போவான். போற வழியில் நரகத்துக்கு காத்துக்கும். என்ன ஆண்டவர் மதிக்காதவனுக்கு அவன் நிலைமை. போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும். பைக் பரவலாம் நடக்கும். ஆளை கத்தரை ஒருவன் கனவீனப்படுத்துறானா கத்தர் அவனை கனவீனப்படுத்துவான். கனம் பண்றவனை கத்தர் கனம் பண்ணுவான். இது சத்தியத்தை நான் சொல்றேன். இதான் சத்தியம். ஆலயத்துக்கு நேரத்துக்கு வரணும் என்பது சத்தியம். நீங்க சபைக்கு புதிய ஆத்மாக்கள் வரும்போது சபையில ஊழியர் செய்றவங்க 8 மணிக்கு வரணும். தலை போற வேலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வேலையை நிப்பாட்டு. 8 மணிக்கு ஆலயத்துக்கு வா. 7:55 ஆலயத்துக்கு வா. வந்து முழங்கால் போடு. யார் வந்து ஜெபிக்கணும்? ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கணும். ஊழியக்காரன் ஆத்மா கொண்டு வாங்கணும். ஜெபிக்கிற ஊழியக்காரன் ஆலயத்துக்கு 8 மணிக்கு முன்பு ஊழியர் செய்றவங்க வாரக்கிழமை வரணும். வந்து ஜெபிக்கணும். ஊழியக்காரன் வாரக்கிழமை வந்து ஊழியக்காரங்க 10 நிமிஷம் ஆலயத்தை ஜெபிக்கணும். புரியுதா? கத்தரை நீ கனம் பண்ணா. நீ 8:45 வந்தா 9 மணிக்கு வந்தா யாரை கவனிப்படுத்துறா? யாரை? உன்னுடைய காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நீ எப்படி போவையா? உன்னுடைய வேலைக்கு எல்லாத்துக்கும் எப்படி போவையா? உன் வேலை ஸ்தலத்துக்கு போவையா? பஞ்சர் பண்ணாட்டி சம்பளம் கிடையாது. நோப்பை இல்லையா? 7:55க்கு 6 மணிக்கு 7 மணிக்கு பஞ்ச் பண்ணாட்டி உனக்கு நோப்பை. இங்க குளிர்ந்து போச்சு. கர்த்தருக்குரிய பயம் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் இல்லை. ஆண்டவர் மல்கியாவிலே கேட்டார், நான் கர்த்தர் என்றால் எனக்குரிய கனம் எங்கே? கேட்டாலா? கேட்கலையா? நான் ராஜா என்றால் ராஜாவுக்குரிய கனம் எங்கே? ஆலயத்துக்கு நேரத்துக்கு வந்து பழைய ஜனங்கள் புதிதாக வரும்போது பழைய விசுவாசம் முன்மாதிரியா இருக்கணும். தூரத்துல இருந்து இங்கால 100 கிலோமீட்டர், இங்கால 100 கிலோமீட்டர்ல இருந்து ஜனங்க நேரத்துக்கு வருது. 100 கிலோமீட்டர் இருந்து வருதாள் ஜனம். நம்ம ஆடி அசந்தி ஆராதனை முடிஞ்சிட்டோம். பாட்டு தானே போவோம். யாராவது பாட்டு படிப்பாங்க. ஹலோ, இது கச்சேரி கிடையாது. இது என்னது இல்ல, கச்சேரி இல்ல. பாட்டு முடிச்சோன்னு வர்றது ஆராதனைக்கு நேரத்துக்கு வரும். ஆராதனை தொடங்க முன்னு ஆரம்பி ஜபத்துக்கு வரணும். பல தடவை சொல்லிட்டேன். நீங்க கேட்கலன்னா ஒரு நாள் நான் சொல்றதுக்கு இருக்க மாட்டேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை சொல்றதுக்கு நான் இருக்க மாட்டேன். எலியாவை கர்த்தர் கொண்டு போனது போல என்னையும் கொண்டு போற காலம் வரும். ஏன்னா கீழ்ப்படிவு இல்லாத ஜனங்களோடு தொடர்ந்து ஆண்டவரை வச்சிருக்க மாட்டாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆண்டவர் வச்சிருப்பான்னு எதிர்பார்த்துருக்க. இந்த நாளைக்கு எங்கிட்ட பாஸ்டர் தானே சிரிப்பாரு, பாஸ்டரை ஏமாத்தலாம் என்ற எண்ணத்தோடு ஆலயத்துக்கு வர வேணும். நேரத்துக்கு வர்றது உங்களுக்காக. ஆலயத்துக்கு வர்றது யாருக்காக? உங்களுக்காக. ஆராதிக்கிறது யாருக்காக? பாஸ்டருக்காக. யாரும் ஆராதிக்க வரல. பாஸ்டரையும் யாரும் ஆராதிக்கவும் தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? ஆராதனை உங்களுக்கு. கர்த்தரை தேடுகிறவன் தான். சத்தமா சொல்லுங்க. கண்ணடை. உங்க தொழில் ஆசீர்வாதமா இருக்கணுமா? கர்த்தரை தேடு. உனக்கு குடும்பத்துல சமாதானம் இருக்கணுமா? கர்த்தரை தேடு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஆலயத்துக்கு வா. இங்க தீர்க்கப்படாத பிரச்சனை எங்கேயுமே தீர்க்கப்படாது. இங்க தீர்வு கிடைக்காத எந்த பிரச்சனை வேற எங்கேயும் தீர்வு கிடைக்கவே
எத்தனை பேர் நம்புறீங்க? ஆலயத்துல தீர்வு. இன்னைக்கு நீ போகும்போது கர்த்தருக்கு யுத்தம் பண்ணிருப்பா. கர்த்தருடைய ராஜரீகத்தை நீ பாப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை நீ பாப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை நீ பாப்பா. இன்னைக்கு ஆலயத்துக்கு நேரத்துக்கு வரும். கோலியாத் கல்லை வைத்து அடித்தான். கோலியாத்துக்கு தாவீது கல்லை வைத்து அடித்தான். கோலியாத் குப்புற விழுந்தான். முகம் குப்புற விழுந்தான். எப்படி இப்படி விழுந்தான். அடிச்சது இந்த பக்கம் இருக்கு. இங்கதான் விழுந்திருக்கணும். அவன் விழுந்தது இப்படி. தாவீது வேகம் ஓடி போய் அவன் பையில இருந்த கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டினான். அவன் தலையை தாவீது வெட்டினான். சொல்லுங்க, சத்ரு தலையை நாங்க வெட்டுவோம். அநேக குடும்பத்தை பிசாசு பிடிச்சிட்டான். அநேக குடும்பத்தை சபைக்கு வராம பிசாசு பிடிச்சிட்டான். சில குடும்பங்களில் விபரீதம் வரும். சில குடும்பங்களுக்குள்ள விபரீதம் வரப்போகுது. எழுதி வைத்துக் கொள்ளும். சில குடும்பங்களுக்குள்ள விபரீதம் வரப்போகிறது. முறுமுறுக்கிற ஆவி சில குடும்பத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது. சில குடும்பங்களிலே முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற சில குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய கரம் இறங்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தர் இறங்குறது நீங்க கவனிக்கணும். சில வீடுகளுக்குள்ள கர்த்தர் இறங்குறதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காண்பாய். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாகால் தெய்வமானால் பாகாலை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்குரிய கணத்தை கொடுக்க வேண்டும். என்னத்தான் தலைகள் என்றாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? நீ தலையில குப்புறம் அடிச்சு நின்றாலும் நீ இருந்த நிலையை விட்டு மாற மாட்டான். ஏன்னா உனக்கு கீழ்ப்படிவு இல்லை. கீழ்ப்படிஞ்சாதான் நீ மேல் படிக்க போற. நீ எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ இந்த ஆலயத்துக்கு வந்தா நீ எனக்கு விசுவாசி. யார் இந்த ஆலயத்துக்கு வந்தாலும் எனக்கு விசுவாசி. புரியுதா? கர்த்தர் தான் இங்க தலைவர். ஆமென். அப்ப நம்மளோட தேற்றவாளர் இருக்கு. தேற்றவாளர் இருக்கும்போது வெள்ளம் போல சத்துரு வந்தார். வெள்ளம் எப்படி வரும் இல்லையா? வெள்ளத்தை பார்த்திருக்கீங்களா? வெள்ளம் எப்படி வரும்? வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் இந்த கிழமை உனக்காய் கொடி பிடிப்பார். ஆவியானவர் கொடி பிடிப்பார். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், 2ஆம் சங்கீதத்திலே 3ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், சொல்றான், கர்த்தாவே ஜனங்கள் சத்துருக்கள் எனக்கு எவ்வளவாய் பெருகி இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். என் ஆத்துமாவை குறித்து சொல்றவர்கள் அநேகர். கவனிங்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு எதிராக மனிதர்கள் எவ்வளவு பேர் எழுதிட்டாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? இவனுடைய கர்த்தர் காப்பாற்றுறாரான்னு பாப்போமா? எப்படி இன்னைக்கு மண்டையை உடைக்க போறேன், அவருடைய கர்த்தர் அவரை காப்பாற்றுறாருன்னு சொல்லுங்க. ராமன் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? யாரு மண்டையை யாரு உடைக்கிறது? கர்த்தர் மண்டையை உடைப்பார். சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துருக்கள் சொல்லுவாங்க, இவனுடைய தேவனிடத்திலிருந்து ரட்சிப்புகளுக்கு இல்ல, இவன் கர்த்தர் காப்பாற்றுறாரு பார்ப்போம் அப்படி சொல்றாங்க. ஆண்டவரே வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம். சொல்லுங்க. ராமன் தாவீது சொல்றான், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம். நீரன் என் மகிமையும் சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரின் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துவார். சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துருக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம் தேவன். சத்துருக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம் தேவன். நமக்கு எதிராக சத்துரு எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். அதே சத்துருக்கு முன்பு கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்களை தூசித்த மண்ணுக்கு விஜித்தால வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா.
விஜித்தாட குடும்பம் அந்த இடத்துல வாழும். நீ தீர்க்கமா எழுதி வச்சுக்கொள். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இது உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் சத்துருக்கள் உன்னை திரும்பி பார்ப்பார். விஜித்தா கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் சத்துருக்களை திரும்பி பார்த்து திகைக்கிறதுக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நீ நம்பினால் உனக்கு நல்ல நடக்கும். உன் வீடு கட்டப்படும். உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். எந்த சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. வாளின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நம்புறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமின் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். சொல்லுங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுங்க. ராமே, சத்துருக்கள் பிறகு இருக்கிறாங்க, மனிதர்கள் எழுதி இருக்கிறாங்க. தாவீது என்ன செஞ்சாரு? சொல்லுங்க ராமே. தாவீது என்ன செஞ்சாரு? சத்தமிட்டு கூப்பிட்டாரு, கர்த்தாவே. எப்படி? கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, யாவே தேவனே. சத்தமிட்டு கூப்பிட்டா. சத்தமிட்டு கூப்பிட்டு அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். காலையில் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் இல்லையா? அஜித்தாவுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் இல்லையா? அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் நமக்கு செவி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு சொல்லின பிறகு இவன் என்ன செய்யறானா? தாவீது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக்கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சொல்லுங்க ராமன். ஜெபம் பண்ண பிறகு கவலை வேணாம். சொல்லுங்க ராமன். படுத்து நித்திரை கொள்றான். நல்லா தூங்கி எழும்பணும். சொல்லுங்க ராமன். வீட்டுக்கு போய் நல்லா தூங்கு, தூங்கி எழும்புங்க. பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாட்டார். ஜெபம் பண்ண பிறகு நம்ம யோசிக்க கூடாது. சொல்லுங்க. பிரச்சனைக்காக ஜெபிச்ச பிறகு அது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, சுகமாகுமா சுகமாகாதா, இந்த கவலை நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? தாவீது படுத்துறங்கி விழித்துக்கொள்ள. ஏன்? கர்த்தரை நம்புறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை உங்களை நம்புவார், தாங்குவாரா? வாசிங்க. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு விரோதமா படையெடுத்து வர 16 பேருக்கும் நான் சத்தமா சொல்லுங்க, நான் பயப்படேன். சொல்லுங்க ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா. ஆமென். படையெடுத்து வர 16 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து. கவனிங்க சிஸ்டர்ஸ், கவனிங்க. எதனால் அடிக்க போறார்? கழுதையுடைய தாடை எலும்புல சிம்சன் அடித்துக் கொண்டது போல் கர்த்தர் தன் கரத்திலே தாடை எழுப்பார். கர்த்தர் தாடை எடுத்தார்னா தாங்க மாட்டான். கர்த்தர் தாடை எடுத்தார்னா தாங்க மாட்டான். தாடை அடித்து துன்மார்க்கனுடைய பற்களை தகர்த்து போட்டீர். அல்லேலூயா. பல்ல உடைப்பார். தாடை எடுத்து என்னது உடைப்பார்? நடக்கும். இது நடக்கும். துன்மார்க்கனுக்கு இது தாடை எடுத்து பற்களை உடைப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாரம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க வீட்டில் நிறைவேற்றுவார். வாழ்க்கை ஊழியத்தை நிறைவேற்றுவார். குடும்பங்களை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஜெபமா சொல்லுங்க.
செய்பவர் நீரே. இந்த காலை நேரத்தில் அருள் சமூகத்தில் நீ தலை குனிந்து வெட்கத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார். ஆண்டவரை சொல்றவர்கள் பார்த்து மகனே நான் உன் தலையை நிமிர போகிறேன். அன்பு சொல்ற உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 1000 பேர் இருந்தாங்க. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் இதை பார்ப்பாய். துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காண்பாய் என் மகனே என்று கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். யார் சொல்றீங்க? நான் இந்த தேற்றவாளனோட இந்த வீட்டில் நான் போகிறேன். இந்த தேற்றவாளன் நான் வீட்டுக்கு போகிறேன். அது என்னவரை ஒரு நாள் நீங்க எனக்குள்ளதான் இருக்கிறீங்க.